வணக்கம். என் பேரு ஜெகன். யூசர் சாஃப்ட்வேர்ல இருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். இன்னைக்கு ஒரு சிவில் இன்ஜினியருக்கான சாஃப்ட்வேர் பார்க்க போறோம். பொதுவா சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹவுஸ் ஓனர்ட்ட இருந்து எவ்வளவு பேமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, வாங்கக்கூடிய அந்த பேமெண்ட்ஸ்ல இருந்து சப்ளையருக்கு பேமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட சப் கான்ட்ராக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த சப் கான்ட்ராக்டர்ஸ்க்கு பேமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அவங்களே சொந்தமா வேலையாட்கள் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேலரிஸ் போடுவாங்க. சோ அந்த சேலரிய சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த எம்ப்ளாயிஸ் அட்வான்ஸா கொஞ்சம் பேமெண்ட் வாங்குறாங்கன்னா சோ அந்த பணத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. அதே நேரத்துல அதர் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு ஃபீஸ் மேனேஜ்மெண்ட், சோ இந்த மாதிரி அதர் எக்ஸ்பென்ஸ் இபிக்கு ஃபீஸ்க்கு பே பண்ணுவாங்க. சோ அதர் எக்ஸ்பென்ஸும் பண்ணுவாங்க. இந்த எல்லா செலவு போக அந்த அந்த சைட்ல இருந்து எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு பாக்குறதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்றதுன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட். நான் இப்போ எந்த சைட் எதுவுமே கிரியேட் பண்ணாதனால எம்டியா இருக்கு. நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல போறேன், கிளையண்ட் கிரியேட் பண்றேன். சோ கிளையண்ட் கிரியேட் பண்றது எதுக்காகனா, இப்போ ஒரு கஸ்டமருக்கு கீழே 2-3 ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளையண்டோட டீடைல்ஸ் எல்லாமே போட்டு சேவ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிளையண்டோட டேட்டா கீழே வந்துடும். அடுத்தது சைட்ஸ். இப்போ அந்த கிளையண்ட் ஒரு சைட் ஒன்னு கொடுக்குறாங்க. சோ ஆட் ப்ராஜெக்ட்ல போறீங்க. சோ கிளையண்டோட பேரை நீங்க சூஸ் பண்ணனா சூஸ் பண்ணிக்கலாம். கிளையண்டோட பேரை சூஸ் பண்ணிட்டு சைட்டோட பேர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜெகன் இல்லம் அப்படின்னு போடுறேன். இந்த ஜெகன் இல்லம் இது வந்துட்டு ரெசிடென்சியலா கமர்ஷியலா என்ன யூஸ்க்காக பண்றாங்க, நான் ரெசிடென்சியல் யூஸ்க்காக போறேன். சோ அதர் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்துருங்க. சோ நான் இன் ப்ராக்ரஸ் நான் வேலை ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். ஸ்டார்ட் டேட், எந்த டேட்ல நான் இதை ஸ்டார்ட் பண்றேன் இந்த வேலையை. கஸ்டமர் கிட்ட ஒரு 6 மந்த்துக்குள்ள நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு டிசம்பருக்குள்ள நான் முடிச்சு தரேன் நீங்க அவங்க கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீஷன் டேட்னு போட்டுறீங்க. ஆக்சுவல் இப்போ போடக்கூடாது, ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும். ப்ராஜெக்டோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 லட்சம் ரூபாய்னா சோ 50 லட்சம் ரூபாய் போட்டுறீங்க. சோ சைட்டுக்கு ஏதாவது ஒரு மேனேஜரோட நம்பர் இருந்ததுன்னா அது போட்டுக்கலாம். இன்சார்ஜ் யாரு, சோ ஃபர்தர் டீடைல்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறீங்க. ஃபர்ஸ்ட் சைட் கிரியேட் பண்ணணும். சைட் கிரியேட் பண்ண உடனே அந்த சைட்டு கீழே இந்த டேஷ்போர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பட்டன்ஸுமே ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் சம்மரி பாக்குறேன். சோ ப்ராஜெக்டோட பேரு, எவ்வளவு பட்ஜெட் கோட் பண்ணிருக்கோம், இது வரைக்கும் இன்கம் எதுவும் வரல, எக்ஸ்பென்ஸ் எதுவும் வரல, பேலன்ஸும் எதுவும் இல்ல. இப்போ அந்த பர்டிகுலர் கஸ்டமர் ஒரு ஃபண்ட் தராங்க, 50 லட்சம் ரூபாய்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் தராங்க. அப்போ நான் என்ன பண்றேன், இன்கம் அப்படின்ற பட்டனை ட்ரிகர் பண்றேன். சோ இதுல இன்கம் டைப்ஸ்ல இந்த பிளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இன்கம் டைப்ஸ்ல உள்ள போகும். சைட் இன்கம், இன்கம் அட்வான்ஸ், ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ், செகண்ட் அட்வான்ஸ், தேர்ட் அட்வான்ஸ், இந்த மாதிரி நீங்க டைப் ஹெட்டிங்ஸ் நீங்க இதுல போட்டுக்கலாம். நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல சோ அட்வான்ஸ் 1 அப்படின்னு ஒரு ஹெட்டிங் நான் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா பேக் டு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா திரும்ப ப்ராஜெக்ட் வந்துடும். நான் இந்த இடத்துல இன்கம்ன்ற பட்டனை ட்ரிகர் பண்றேன். ஜெகன் இல்லம்ல இன்கம் நேம் வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துறேன். டைப் வந்துட்டு அட்வான்ஸ் 1 அந்த இதுல போடுறேன். அமௌண்ட் வந்துட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் அவங்க அட்வான்ஸ் தராங்கன்னா சோ அமௌண்ட் போட்டுறேன். எந்த டேட்ல அவங்க பேமெண்ட் பண்றாங்க, இது உங்களுக்கு கேஷா கொடுக்குறாங்களா இல்ல உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்றாங்களா. சோ நீங்க எஸ்பிஐ பேங்க் வச்சிருப்பீங்க, HDFC பேங்க் வச்சிருப்பீங்க, உங்களுடைய கேஷிங் ஹேண்ட், உங்களுடைய பேங்க்ல எவ்வளவு ஃபண்ட் இருக்கு அதையும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். நான் அது எப்படின்றத நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா ஸ்டேட் பேங்க்ல அவங்க பேமெண்ட் போடுறாங்க. செக் ரிசீவ்ட் ஃப்ரம் ஓனர் கொடுத்திருக்காங்க, டிரான்சாக்சன் வந்துட்டு செக்கா கொடுத்திருக்காங்க, செக்கோட நம்பர்ஸும் போட்டுறீங்க. சோ இதுல ரிமார்க்ஸ் கொடுக்கறதா இருந்தா கொடுத்துட்டு சேவ் இன்கம் கொடுத்துறீங்க. அப்போ ரிசிப்ட் ஜெனரேட் ஆயிடும். சோ இந்த ரிசிப்ட்ல நீங்க கஸ்டமருக்கு பணம் கொடுத்ததுக்கு ரிசிப்ட் கொடுக்கணும் இல்லையா, சோ அந்த ரிசிப்ட்க்கு இதை நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா ஜெகன் இல்லம் டச் பண்றேன், சம்மரி டச் பண்றேன். இப்போ மொத்தம் எவ்வளவு இன்கம் ஆயிருக்கு, 5 lakhs. எக்ஸ்பென்ஸ் இல்ல, அப்போ பேலன்ஸ் அந்த கஸ்டமரோட காசு நம்ம கிட்ட 5 லட்சம் ரூபாய் கையில இருக்கு. சரிங்களா? சோ நான் சொன்னேன் இல்லையா, பினான்ஸ்ல போயிட்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டேட் பேங்க்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கலாம், HDFC பேங்க்ல ஒரு 30 லட்சம் ரூபாய் வச்சிருக்கலாம். சோ அப்போ ஆட் அக்கௌண்ட்ல போயிட்டு உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் போட்டுட்டு ஃபண்ட் டிரான்சாக்சனையும் இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நான் அந்த 5 லட்சம் ரூபாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆயிரும். சோ 10 லட்சம் ரூபாய் ஓப்பனிங் பேலன்ஸ் சேவ் பண்ணிருந்தேன். ஓப்பனிங் பேலன்ஸ் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் வந்துட்டு அந்த ஜெகன் இல்லம்க்கு கொடுத்ததுனால கரண்ட் பேலன்ஸ் 15 லட்சம் ரூபான்னு காட்டுது. இதுல ஏதாவது ஆல்டர் பண்ணனா இதுல போயிட்டு கிரெடிட்னா பணம் உள்ள வருது, டெபிட்னா செலவாகுது. சோ இந்த ஃபண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க இதுல பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் திரும்பவும் சைட்ஸ் போறேன், ஜெகன் இல்லம் போறேன். இப்போ வந்திருக்கக்கூடிய பணம் வந்துட்டு 5 லட்சம் ரூபாய். இதுல இருந்து செலவு பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப் கான்ட்ராக்டர் ஒருத்தரை அந்த சைட்டுக்காக நியமிக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும், லேபரை டச் பண்ணணும். லேபர் வந்துட்டு லேபர் கான்ட்ராக்டர்ஸ் அவங்களுக்கு கீழே வருவாங்க. சோ இது எல்லாமே பெயிண்டர், வெல்டர், இவங்க எல்லாமே கான்ட்ராக்டர்ஸ் தான். புதுசா ஒரு கான்ட்ராக்டர் கிரியேட் பண்ணனா இந்த பிளஸ் சிம்பலை டச் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் சப் கான்ட்ராக்டரோட டீடைல் எல்லாமே போட்டுக்கலாம். கான்ட்ராக்டரோட பேரு நான் இந்த இடத்துல வந்துட்டு ரமேஷ் அப்படின்னு ஒரு பேர் போடுறேன். ரமேஷ் எலக்ட்ரிஷியன். சோ ரமேஷ் எலக்ட்ரிஷியன் அப்படின்னு போட்டுறேன். இவர் வந்துட்டு கான்ட்ராக்டர். சரிங்களா? சோ மத்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் சேவ் பண்ணிடுறேன்.
இப்போ ரமேஷ் எலக்ட்ரீஷியனை சேவ் பண்ணிடுறேன். சைட்ஸ்ல போறேன். ஜெகநிலம் டச் பண்ணிட்டு லேபரை டச் பண்ணும்போது அந்த ரமேஷ் எலக்ட்ரீஷியனுக்கு இந்த கான்ட்ராக்டருக்கு எவ்வளவு அலோகேட் பண்றோம். அதாவது ஜெகன் இல்லத்துக்கு அவங்க எலக்ட்ரிஷியன் ஒர்க்குக்காக ஒரு 3 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க பேர்ல அலோகேட் பண்ணணும். சோ 3 லட்சம் ரூபாய் அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் லேபர் கான்ட்ராக்டர் கீழே 3 லட்சம் ரூபாய் அலோகேட் ஆயிரும். இப்போ இந்த அலோகேட் பண்ணதுல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் மட்டும் அட்வான்ஸ் பேமெண்டா கொடுங்க, நான் லேபர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க செய்ய கேட்கும் போது அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு அகைன்ஸ்டா இப்போ நான் உங்களுக்கு முதல்ல இதை காட்டிடுறேன். சம்மரியில போயிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் காட்டாது. அலோகேட் பண்ற தொகையை எக்ஸ்பென்சஸ்ல காட்டாது. ஒன்ஸ் நீங்க அவங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணாதான் இதுல 3 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு 50,000 ரூபாய் மட்டும் எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கொடுக்குறேன், ஸ்டேட் பேங்க்ல இருந்து யூபிஐல அவங்களுக்கு பண்ணி விடுறேன். பேமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் சம்மரி போய் பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கும். மொத்தம் 5 லட்சம் ரூபாய் இன்கம்ல 50,000 ரூபாய் செலவாயிருக்கு. 4,50,000 ரூபாய் பேலன்ஸ் கையிருப்பு காசு இருக்கு. அந்த பர்டிகுலர் சைட்ல அவுட்ஸ்டாண்டிங் இவ்வளவு அமௌண்ட் இருக்கு. அதே மாதிரி இப்போ திரும்பவும் லேபர் போனீங்கன்னா இவர் பேர்ல 2.5 லட்சம் ரூபாய் தான் காட்டும். ஒன்ஸ் அவர் வேலை முடிக்க அவருக்கு நீங்க பேமெண்ட் போட அவரோட பேர்லயும் குறையும். அட் த சேம் டைம் அந்த சைட்ல இருந்தும் எக்ஸ்பென்ஸ்ல விழுகும். சரிங்களா? அடுத்தது ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், பர்ச்சேஸ் டச் பண்றேன். பர்ச்சேஸ் டச் பண்ண உடனே நம்மகிட்ட ரெகுலரா இருக்கக்கூடிய எல்லா சப்ளையருடைய பேரும் வரும். புது சப்ளையர் ஆட் பண்ணா சேம் லைக் அந்த பிளஸ் பட்டன் அமுக்குனீங்கன்னா சோ ஆட் நியூ சப்ளையர் கொடுத்தீங்கன்னா அந்த சப்ளையரோட டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்ப என்ன பண்றேன், பேக் டு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறேன். பர்ச்சேஸ்ல போறேன். இந்த பர்ச்சேஸ்ல இந்த பவானி ஹார்ட்வேர்ன்ற கடையை நான் சூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இந்த பவானி ஹார்ட்வேர்ஸ் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ண உடனே அந்த பவானி ஹார்ட்வேர்ஸ்ல இருந்து இந்த சைட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்கோ அந்த மெட்டீரியல் போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது 67 ரூபாய்க்கு ஒரு டன் மெட்டீரியல் போறேன் நான். சோ 79,600 ரூபாய் இதை நான் ஆட் பண்ணிடுறேன். அவங்க பேர்ல ரைட் சைடு 79,600 ரூபாய் ஆட் ஆயிடும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு சிமெண்ட் அவங்க அனுப்புறாங்கன்னா சிமெண்ட் எல்லா விஷயங்களையுமே உள்ள நீங்க இது பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இதுவும் நீங்க மாஸ்டர்ல உள்ள ஆட் பண்ண இங்க கால் ஆகி வரும். இப்போ மொத்த தொகை பாத்தீங்கன்னா 79,600 ரூபாய். இதுல இந்த சைட்ல இருந்து ஒரு 30,000 ரூபாய் மட்டும் அவங்களுக்கு பேமெண்ட் பண்றீங்க. இப்போ மிச்சம் 49,600 ரூபாய் இந்த சைட்டுக்கு அவுட்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நான் இதை சேவ் பண்ண உடனே ரிசிப்ட் ஜெனரேட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ப்ராஜெக்ட்ஸ்ல போறேன், ஜெகநிலம்ல போறேன், சம்மரி செக் பண்றேன். இப்போ பாத்தீங்களா 80,000 ரூபாய் செலவாயிருக்கு. 5 லட்சம் ரூபாய் பணம் வந்ததுல 80,000 ரூபாய் செலவானதுல 4,20,000 நம்ம கையிருப்பு காசு இருக்கு. சரிங்களா? அப்போ லேபர் கான்ட்ராக்டருக்கு எப்படி நீங்க செலவு பண்றீங்களோ அந்த காசும் இதுல குறையும். அதே மாதிரி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதை நான் கிளிக் பண்ண உடனே பாத்தீங்களா 49,060 ரூபாய் வந்துட்டு அந்த பர்டிகுலர் சப்ளையருடைய அவுட்ஸ்டாண்டிங். என்னென்ன டேட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணணும்னா இந்த ரெட் கலர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இது அகைன்ஸ்டா இப்போ அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு நம்ம எவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்குன்றது எல்லா லிஸ்ட்லயே வந்துடும். இதுல இந்த சிம்பிள் கொடுத்துட்டு திரும்பவும் இந்த சைட்ல இருந்து ஒரு 20,000 ரூபாய் நான் உங்களுக்கு தரேன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தரேன்றதை போடுறேன், சேவ் பண்ணிடுறேன். சோ அப்போ ரிசிப்ட் ஜெனரேட் ஆயிரும். க்ளோஸ். இப்போ திரும்பவும் அந்த சைட்ல போயிட்டு பர்ச்சேஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா 29,600 ரூபாய் தான் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். சோ இந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா நீங்க என்னென்ன பேமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்கன்றதையும் இதுல நீங்க பாத்துக்கலாம். சோ இது பெய்ட் அமௌண்ட், அன்பெய்ட் அமௌண்ட் இதுல காட்டிடும். இதுல அன்பெய்டு பில்ஸ்னா நீங்க பர்ச்சேஸ் பில்ல போய் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சைட்டுக்குரிய அன்பெய்டு பில் வரும் பவானி ஹார்ட்வேர்க்கு. ஒருவேளை இந்த ஜெகன் இல்லம்ன்ற ஒரே ஒரு சைட்டுக்கு கீழே நீங்க பவானி ஹார்ட்வேர்ல வாங்கியிருப்பீங்க, ஒரு மணல் குவாரியில மணல் எடுத்திருப்பீங்க, எலக்ட்ரிக்கல் கடையில அவுட்ஸ்டாண்டிங் வச்சிருப்பீங்க. சோ 4-5 கடைகளுடைய மொத்த அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ பாக்கணும்னா இதை டச் பண்ணீங்கன்னா எல்லா கடையுடைய அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ் இந்த சைட்ல, அதாவது அன்பெய்டு பில்ஸ் இன் ஜெகன் இல்லம்க்கு கீழே என்னென்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ எல்லாத்தையுமே இந்த இடத்துல காட்டிடும். சரிங்களா? இப்ப நான் சம்மரியில போய் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு பணம் கொடுக்க இங்க எக்ஸ்பென்ஸ்ல விழுந்துட்டே இருக்கும். சரிங்களா? அதர் எக்ஸ்பென்சஸ் இப்போ நீங்க பர்ச்சேஸும் பாத்துட்டீங்க, லேபர் கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் பண்றதும் பாத்துட்டீங்க, அதர் எக்ஸ்பென்சஸ். சோ இந்த எக்ஸ்பென்ஸ் டச் பண்ணீங்கன்னா இந்த ஜெகன் இல்லம் இருக்கும். எக்ஸ்பென்ஸ் நேம் வந்துட்டு நான் இபிக்கு வந்துட்டு ஒரு ஃபீஸ் பே பண்ணிருக்கேன். இதுல வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா இது ப்ரொஃபஷனல் ஃபீஸஸ் அந்த ஒரு கேட்டகரியில போட்டுக்கிறேன். அமௌண்ட் வந்துட்டு ஒரு 25,000 உங்களுக்கு நான் பே பண்றேன்னா 25,000 போட்டுக்கிறேன். எந்த பேங்க்ல இருந்து பே பண்றேன், ஸ்டேட் பேங்க்ல இருந்து பே பண்றேன். எல்லாத்தையும் நீங்க கேஷ் இன் ஹேண்ட்ல இருந்தும் பே பண்ணுவீங்க, ஸ்டேட் பேங்க்ல இருந்தும் பே பண்ணுவீங்க. சோ எந்த பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிருக்கீங்க. பெய்டு டு யாருக்காக பே பண்ணிருக்கோம், டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் மத்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்த உடனே எக்ஸ்பென்ஸ் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ போயிட்டு சம்மரி பாத்தீங்கன்னா 1,25,000. சோ அப்போ நீங்க எந்த டைப்ல போய் நீங்க சேல்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே சம்மரியில இருந்து குறைஞ்சிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்க 3 விதமான சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கீங்க. இந்த இதுல ஜேர்னல்ன்ற பட்டனை ட்ரிகர் பண்ணினா சோ ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் உங்களுக்கு கீழே வரும். இந்த ரிப்போர்ட்ல எந்த டேட்ல எவ்வளவு பேமெண்ட் உள்ள வந்திருக்கு,
எந்தெந்த டேட்ல யாருக்கு எவ்வளவு நம்ம பேமெண்ட் இந்த சைட்ல இருந்து கொடுத்துருக்கிறோம். ஸோ எல்லா விஷயமே இந்த இதுல வந்துடும். ஸோ இது சைட் மேனேஜ்மெண்ட். இதே இதுல லேபர் அலோகேஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த லேபர் அலோகேஷன்ல எந்த சப் கான்ட்ராக்டர் உங்களுக்கு ஆள் அனுப்புறாங்க? ரமேஷ் எலக்ட்ரிஷியன் அனுப்புறாங்க. ஸோ லேபர் டைப் வந்துட்டு எலக்ட்ரிஷியன். ஒரு 3 எலக்ட்ரிஷியன் அனுப்புறாங்க. எலக்ட்ரிஷியனுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்க ஒரு 1200 சம்பளம் கொடுக்கறதா வச்சுக்கலாம். ஸோ ஆட் நியூரோ. எலக்ட்ரிஷியனுக்கு ஹெல்ப்பர் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு 2 ஹெல்ப்பர் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு 800 சம்பளம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹெல்ப்பருக்கு 800 சம்பளம். இதை நான் என்ன பண்றேன்? சேவ் பண்றேன். அப்போ இந்த கான்ட்ராக்டர் இந்த பர்டிகுலர் ரமேஷ் எலக்ட்ரிஷியன் கான்ட்ராக்டர் என்னென்ன டேட்ல யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்ற இந்த சைட்டுக்கு யாரெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்கன்றதையும் இதுல மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதோடைய ரிப்போர்ட் நீங்க இந்த ரிப்போர்ட் பேஜ்ல போயிட்டு பாத்துக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் சோ லேபர் அசைன் ரிப்போர்ட். சோ இந்த ரிப்போர்ட்ல ஜெகன் எலக்ட்ரிஷியன் எந்த டேட்ல யாரு எவ்வளவு நம்பர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, எவ்வளவு ரூபாய்க்கு அவங்க வேலைக்கு ஆள் அனுப்பிச்சிருக்காங்க, 5 ஒர்க்கர் அனுப்பிச்சிருக்காங்க, 5500 அந்த டேக்கு பேமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயத்தையும் இதுல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அட்டண்டன்ஸையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த அட்டண்டன்ஸ் சிஸ்டம் யாருக்குன்னா, நீங்க சொந்தமா வேலையாட்கள் வச்சிருந்தீங்கன்னா, கொத்தனார், சித்தாள் இந்த மாதிரி நீங்க சொந்தமா வேலையாள் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் சிஸ்டத்தையும் இதுல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு நான் கண்ணன் அப்படின்றவர் ஒரு மேசன்னா கண்ணன் மேசன், சரிங்களா? அவருடைய போன் நம்பர் போட்டுறேன், அவருடைய அட்ரஸ் போட்டுறேன். ஒரு நாளைக்கு அவருக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் நான் போட்டுறேன். அவர் ஓவர் டைம் பார்த்தாருன்னா 100 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு சம்பளம். என்ன கேட்டகரி அவரு மேசன், ஆக்டிவ்ல இருக்காரு, சேவ் லேபர். இப்போ சாரி 2 பேருமே கண்ணன்ற பேர்ல சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ கண்ணன் மேசன், சரிங்களா? சோ ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். இதுல போயிட்டு அட்டண்டன்ஸ் இதை டச் பண்ணீங்கன்னா எந்தெந்த டேட்ல அவங்க பிரசன்ட் ஆயிருக்காங்க, பிரசன்ட், ஹாஃப் பிரசன்ட், டபுள் பிரசன்ட், ஓவர் டைம் எல்லாமே இதுல வந்துடும். நான் என்ன பண்றேன்? இந்த டேட்ல முதல்ல சைட்டை சூஸ் பண்ணிக்கிறேன், ஜெகன் நிலம்ல சேவ் பண்றேன், அட்டண்டன்ஸ் ஆட் ஆயிருது. அதே மாதிரி ஒரு பிரசன்ட், ஒரு ஹாஃப் டே, 1.5 நாள் அவங்களுக்கு பிரசன்ட் போடுறேன், சைட்டை சூஸ் பண்றேன், போடுறேன். அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு எந்தெந்த டேட்ல அட்டண்டன்ஸ் போடுறோமோ அந்தந்த டேட்ல அவங்க பேர்ல ஃபண்ட் ஏறிட்டே இருக்கும். சோ அவங்களுடைய லெஜர் பார்க்கும்போது ஒரு 1000 ரூபாய் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி ஒரு 1000 ரூபாய், 3ஆம் தேதி ஒரு 1000 ரூபாய். சோ எந்தெந்த இந்த மாசம் ஃபுல்லா எந்தெந்த டேட்ல அவங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட்ஸ் உள்ள வந்திருக்கோ அது காட்டும். சோ இதுல உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த கண்ணன்றவர் ஏதாவது ஒரு பேமெண்ட், ஏதாவது ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி கேட்கிறாருன்னா நீங்க அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டையும் இதுல உள்ள சேவ் பண்ணிட்டு எந்தெந்த டேட்ல அவங்க பேமெண்ட் வாங்கியிருக்காங்கன்ற டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியும் இதுல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தது டெய்லி எக்ஸ்பென்சஸ். சோ சைட்டை சூஸ் பண்றீங்க, எலக்ட்ரிஷியனுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப், நீங்க இந்த இடத்துல போட்டீங்க இல்லையா, இது ஜெகன் இல்லம்ல இந்த இடத்துல போட்ட இதே லேபர் அலோகேஷன் டெய்லி எக்ஸ்பென்ஸ் கீழேயும் நீங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுவும் சேம் தான். உங்களுக்கு இந்த இடத்துல ஏன் கொடுத்துருக்கேன்னா ஈஸியா அக்சஸ் பண்றதுக்காக நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சைட் இன்ஜினியர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு கீழே ஒரு 4-5 இன்ஜினியர் கையில வச்சுட்டு அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சைட்டை நீங்க அலோகேட் பண்ணி கொடுப்பீங்க. அவங்க அந்த சைட்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு அவங்க பொறுப்பு. சோ இதுல நீங்க அவங்க கையில ஒரு 5000 10,000 போட்டு அந்த சைட்ல ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வந்ததுன்னா நீங்க பாத்துக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா டிரான்சாக்ஷன்ல போயிட்டு ஆட் ஃபண்ட் அலோகேஷன்ல போயிட்டு ஜெகன் நிலத்துக்காக நான் ஒரு 5000 ரூபாய் நான் அவர் கையில கொடுக்குறேன், கேஷா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சேவ் அலோகேஷன் கொடுத்துட்டோம்னா அவர் பேர்ல இப்போ அவர் கையில 5000 ரூபாய். இந்த தொகையில இருந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா செலவு பண்ணிட்டே இருப்பார், அவரோட லாகின்ல இருந்து செலவு பண்ணிட்டே இருப்பார். அந்த செலவு இந்த சைட் எக்ஸ்பென்ஸுக்கு கீழே செலவு சேவ் ஆகும். அட் சேம் டைம் அவர் கையில இருக்க 5000 ரூபாயில இருந்து குறைஞ்சிட்டே வரும். ஒரு சில சைட் இன்ஜினியர்ஸ் அவர் கையில இருந்து செலவு பண்ணுவாங்க, அப்புறமா நம்ம ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிப்போம். சோ அந்த டிரான்சாக்ஷனையும் இதுல பண்ணிக்கலாம். அடுத்தது டாஸ்க் மேனேஜ்மெண்ட். டாஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடை வந்துட்டு கிளீன் பண்ணி வைங்க, செய்யுங்க. இந்த மாதிரி அத்தாரிட்டியில இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர் வேலை சொல்றது எல்லாத்தையும் அவங்க வேலை செய்யறாங்களா இல்லையான்றதையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். சோ இது இன்ஜினியரோட கேலண்டர். இந்த கேலண்டரை நீங்க எப்படி டச் பண்ணீங்கன்னா அந்த கேலண்டர்ல நடந்திருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் டாஸ்க், இந்த வேலை பண்ணிட்டோம் பண்ணல அப்படின்றதையும் டாஸ்கை மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்ப நான் டேஷ்போர்ட் வரேன். சோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, எல்லா விஷயத்தையுமே இந்த டேஷ்போர்ட்ல ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு ஓவரால் இன்கம், ஓவரால் ப்ராஃபிட் எல்லா விஷயத்தையுமே இதுல உங்களுக்கு காட்டும். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் கேலண்டர். இந்த டேட்டை நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த டேட்ல நடந்திருக்கக்கூடிய டோட்டல் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நீங்க இதுல பாத்துக்கலாம். சோ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க பர்ச்சேஸ்க்காக போடக்கூடிய எல்லா மெட்டீரியலையும் இந்த இடத்துல வந்து மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணாதான் அங்க உங்களுக்கு கால் ஆகும். சோ ஆட் மெட்டீரியல் போயிட்டு என்ன கேட்டகரிக்கு நீங்க சேவ் பண்றீங்கன்றதையும் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூனிட், இந்த மெட்டீரியல் மாஸ்டர் தேவைப்படக்கூடிய யூனிட் மாஸ்டர், இந்த விஷயங்கள் எல்லாமே மாஸ்டர் உடையது, சரிங்களா? சோ அப்போ பர்ச்சேஸ், எக்ஸ்பென்சஸ், லேபர் அட்டண்டன்ஸ் எல்லா விஷயத்தையுமே பார்த்தாச்சு. ரிப்போர்ட்ஸ்ல இந்த மாஸ்டர் ரிப்போர்ட்ல போனீங்கன்னா
என்னென்ன டேட்ல எவ்வளவு பேமெண்ட் வந்திருக்கு வெளியே போயிருக்கு எல்லாத்தையுமே இதுல பாத்துக்கலாம். சப்ளையருடைய அக்கௌண்ட்ஸ் ஒரே ஒரு இந்த பவானி சப்ளையர்ன்ற இந்த பவானி ஹார்ட்வேர்ன்ற அந்த ஒரு சப்ளையருடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி பாத்துக்கலாம். எந்தெந்த டேட்ல எந்த பில் நம்பருக்கு கீழே நம்ம பணம் வாங்கியிருக்கோம், எந்தெந்த டேட்ல அந்த சப்ளையருக்கு நம்ம பணம் கொடுத்திருக்கோம், அவுட்ஸ்டாண்டிங். இதுல போய் நீங்க பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பேஜ்லயுமே இந்த மாதிரி சூப்பரா ஒரு டிசைன் பண்ணி பில் கொடுக்குற மாதிரியே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ற மாதிரி எல்லா பேஜ்லயுமே ரிப்போர்ட்லயுமே இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஈஸியா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம், பிரிண்டும் கொடுத்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு நீ ஏதாவது கஸ்டமைஸ்டா வேணும்னா, அதாவது உங்களுடைய கான்செப்ட சொல்லி நான் சாஃப்ட்வேரா எழுதி தரேன்னா